பௌர்ணமி அப்படின்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது என்ன அப்படின்னா, நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலையில வருடத்தோட அனைத்து நாளிலுமே கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் அப்படின்னா கூட, ஒரு சில குறிப்பிட்ட பௌர்ணமி நாள்ல கிரிவலம் வந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான வழிபாடாக இருக்கு. மேலுமே இந்த தை மாத பௌர்ணமியில கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எப்ப? மேலுமே எந்த நேரத்துல நம்ம தொடங்கி எந்த நேரத்துல முடிக்க வேணும்? திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக இருப்பது பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வலம் வந்து வழிபடும் ஒரு கிரிவல வழிபாடுங்க. பௌர்ணமி திதி இருக்கும். இந்த அற்புதம் நிறைந்த தைப்பூசமும் பௌர்ணமி திருநாளும் இணையும் இந்த நாளில் கிரிவலம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. எந்த நேரத்தில் நம்ம கிரிவல வழிபாட்டினை தொடங்க வேணும், எந்த நேரத்தில் நிறைவடைய வேணும், அதற்கான முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் எந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிவலத்தோட சிறப்புகளையும் எப்படி நம்ம சரியான முறையில் கிரிவலம் செல்வதனால கிடைக்கும் யோகங்களையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பௌர்ணமி அப்படிங்கிறதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் தலம் திருவண்ணாமலை தலந்தாங்க. மேலுமே இந்த திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்ப உயர்வான வழிபாடாக இருக்குது. பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் ரிஷிகர்களும் சித்த புருஷர்களும் கூட இன்றுமே ரூபமாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதே போல தான் 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படும் 8 விதமான லிங்கங்கள் உள்ளிட்ட 98 கோவில்கள், ஜீவ சமாதிகள், தீர்த்தங்கள் இருக்கு. அவை அனைத்தும் வழிபட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக இருப்பதாக நம்பிக்கையுமே இருக்கு. அண்ணாமலையாரை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டு கிரிவலம் வந்தாலே அண்ணாமலையாரோட அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைத்துவிடும். திருவண்ணாமலையில் மாதந்தோறுமே பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது இருக்குது. மேலுமே பௌர்ணமி இன்னைக்கு தெய்வீகம் மற்றும் மருத்துவ குணம் மிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கும் சந்திரனோட கதிர்கள் அந்த சமயத்தில் நம்ம கிரிவலம் வரும்போது நம் மீது படுறதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், கஷ்டங்கள், நோய்கள் ஆகிய அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி இன்னைக்கு கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரத்தில் மலையை வலம் வந்து வழிபட்டாலே வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுலேயும் இந்த 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 5:34 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:05 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குங்க. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வதனால உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும். திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய பௌர்ணமி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்களா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சிவனாக வழிபடுவதனால மலையை சுற்றி இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்களா கிரிவலம் செல்வாங்க. இந்த 2026ஆம் ஆண்டோட இந்த தை பௌர்ணமியானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் பல லட்சம் பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருக்குது. மேலுமே ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி நாளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலம் போவாங்க. இந்த நிலையில் தை மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்காங்க. பௌர்ணமி வருகிற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:13 மணிக்கு துவங்கி மறுநாள் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:45 மணிக்கு நிறைவடைகிறதுங்க. மேலுமே வருகிற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் வருவதனால அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த அன்றைய நாள் பார்த்திங்களா தைப்பூசமும் இணைந்து வரும். இந்த நாளில் நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதையொட்டி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளும் பணிகள் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறாங்க.
தை மாத பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தைப்பூசம் கிரிவலம் செல்ல ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது பாவ வினைகளை போக்கி சிவபெருமான் மற்றும் முருகரோட பேரருளை பெற்றுத்தரும். மன அமைதி, ஞானம், கர்ம வினைகள் அனைத்துமே நீங்குங்க. மேலுமே மோட்சம் போன்ற பலன்களை எல்லாமே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வதனால பெறலாம். தை மாத பௌர்ணமியில் சந்திரன் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்றிருப்பாருங்க. இது தேவர்களோட பகல் காலமான உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அதீத சக்தி வாய்ந்தது. மேலுமே தைப்பூச தினத்தில் கிரிவலம் செல்வது சித்த புருஷர்களின் அருளையும் இயற்கையின் ஆற்றலையுமே பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. நீண்ட நாளாகவே தீராத நோய்கள் அனைத்துமே குணமாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அனைத்துமே நிலைத்து நிற்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தைப்பூசத்தினுக்கு கிரிவலம் செல்வது மனதை ஒருமுகப்படுத்தி சித்தர்கள் மற்றும் சிவபெருமானோட அருளை முழுமையாக பெறச் செய்யும் ஒரு தியான செயலாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலம் அப்படின்னாலே அனைவருக்கும் நினைவு வருவது திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமானவங்க மேற்கொள்வது. இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு அருளாச்சலேஸ்வரர் கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிவலம் செல்வதனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களின் அருளுமே நமக்கு கிடைக்கும். இயற்கையோட நல்லறியும் நம்மளால் பெற முடியும். அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளும் எல்லா நேரத்துலையுமே கிரிவலம் செல்லலாம். அப்படின்னா கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் கிரிவலம் சென்றாலே நமக்கு முழுமையான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். கிரிவலம் அப்படின்னாலே நமக்கு அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தான். ஆனால் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமானவங்க மேற்கொள்வது. இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னும் அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஆனால் எந்த வகை மலை ஆனாலும் கூட நாம் கிரிவலம் மேற்கொள்ளலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வந்தாலும் கூட பெற முடியுங்க. திருவண்ணாமலை தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி, சோளிங்கர், வள்ளிமலை, பர்வதமலை, சென்னிமலை, திருமயம் என இப்படி மலைகள் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையுமே கிரிவலம் செல்லும் வழக்கமானது இன்றுமே இருக்குது. மேலுமே இந்த பூசம் நட்சத்திரமும் இந்த பௌர்ணமி நாளும் இணையும் இந்த நாளில் நீங்கள் இந்த மலைகளை சுற்றி வந்தாலுமே உங்களுக்கு முருகர் அருளும் சிவபெருமான் அருளும் நிச்சயமாக கிடைக்கும். எங்கெல்லாம் மலை இருக்கோ, மலை மீது ஆலயம் இருக்கோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீது இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா கிரிவலம் வந்த முழு பலனையுமே அடைய முடியுங்க. அதே மாதிரி கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்கள் கேட்டு செல்லலாம். நமக்கு அந்த பாடல்கள் தெரியும் அப்படின்னா பாடிக்கொண்டே போகலாம். எதுவும் தெரியவில்லை அப்படின்னா நாமங்களை மட்டுமாவது சொல்லலாம். சிவாலயம் அப்படின்னா சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொல்லலாம். முருகன் கோவில் அப்படின்னா ஓம் சரவண பவ, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அதே மாதிரி அம்பாள் கோவில் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம கிரிவலம் போகலாங்க. கிரிவலம் செல்வதனால நமக்கு பாவ வினைகள் ஆனது குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களின் அருளுமே நமக்கு கிடைக்கும். இயற்கையோட நல்லருளையும் நம்மளால் பெற முடியுங்க. அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளும் எல்லா நேரத்துலையுமே கிரிவலம் செல்லலாம். அப்படின்னா கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா, கிரிவலம் செல்வதனால சிவலோக பதவி கிடைக்கும். நோய்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனை தீரும், தீவினைகள் போகும், வறுமைகள் நீங்கும், சகல சம்பத்துகளும் உங்களை தேடி வருங்க. கர்ம வினைகள் நீங்கும். என்ன நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதன்கிழமையில் கிரிவலம் செல்வதனால கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். வியாழக்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் செல்வதனால குரு அருள் கிடைக்கும், ஞான சித்தி ஏற்படும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்ம குருமார்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குங்க வியாழக்கிழமை நாட்களில் நம்ம கிரிவலம் செல்வதனால. அடுத்ததை பார்த்தோமா, வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் செல்வதனால செல்வ நலன் கிடைக்கும், வைகுண்ட பேரு கிடைக்கும், குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் கிரிவலம் செல்வதனால பிறவி பிணி போகும், வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும், நவகிரக தோஷங்கள் இருந்து நிவர்த்தி கிடைக்க இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மேலுமே சிவலோக பதவி கிடைக்கும், நோய்கள் தீரவும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கிரிவலம் செல்வதனால உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்குங்க. மேலுமே பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வதனால தீராத பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக தீரும். முழு நம்பிக்கையோட முழு மனதோடு செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கிரிவலம் செல்வதனால கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.